உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. சாமானிய மக்களால் வாங்க முடியாத நிலமையில தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் இப்போ 9 கேரட் தங்க நகையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. 9 கேரட் கோல்டு அப்படிங்கிறது என்ன? அதோட விலை எப்படி இருக்கும்? அதில் வேறு என்ன உலோகமெல்லாம் சேர்த்துருப்பாங்க? இந்த 9 கேரட் கோல்டுக்கு கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இருக்கா? அதோட நிறம் எப்படி இருக்கும்? இதை அடகு வைக்க முடியுமா? இல்லை ரீசேல் பண்ண முடியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இதை வாங்கலாமா? இதை வாங்குறதுனால நம்மளுக்கு லாபமா நஷ்டமா? இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கோல்டில் ஒரு 6 கேட்டகரி இருக்குது. அது என்னென்னா 24 கேரட்டு, 22 கேரட், 20 கேரட், 18 கேரட், 12 கேரட், 9 கேரட். இதில் இந்த 24 கேரட்டில் 99.9% கோல்டு இருக்கும். 22 கேரட்டில் 91.6% இருக்கும். 20ல் 83.3% இருக்கும். 18ல் 75% இருக்கும். 12ல் 50% இருக்கும். 9 கேரட்டில் 37.5% இருக்கும். இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்தோன்னா செப்டம்பர் 1, 2025 அன்னைக்கான ப்ரைஸஸ் இதெல்லாம் 24 கேரட் 10,588 ரூபா, 22 கேரட் 9,705 ரூபா, 20 கேரட் 8,823, 18 கேரட் 8,030, 12 கேரட் 4,920, 9 கேரட் 3,690. இந்த 9 கேரட் கோல்டோட 1 கிராம் ப்ரைஸ் 3,690. இதோட 1 பவுனோட ப்ரைஸ் 29,520. இந்த 24 கேரட் அப்படிங்கிறது கோல்டு பாராக தான் வாங்குவாங்க. இந்த 22 கேரட் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக நகையெல்லாம் செய்கிறோம்ல, அதெல்லாம் இந்த 22 கேரட்டில் தான் வரும். இது வரைக்கும் 20, 18, 12 கேரட் நகைகள் எல்லாம் புழக்கத்தில் இருந்தது. இப்போ தான் புதுசாக இந்த 9 கேரட் கோல்டு வந்திருக்கு. இந்த 9 கேரட் கோல்டில் 37.5% தான் தங்கம் இருக்கும். அதை தவிர மற்ற உலோகங்களான வெள்ளி, செம்பு, பித்தளை இதெல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அடுத்ததாக இதை கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. BIS ஹால்மார்க் சீல் அதில் இருக்கும். இதில் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். 22 கேரட்டுக்கும் 20 கேரட் வாங்குகிற நகைகளுக்குமே வித்தியாசம் இருக்கும்போது இது 9 கேரட்டில் வாங்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே ஜுவல்லரி ஷாப் ஓனர்ஸும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் சொன்னதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த நகைகளை அடகு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடகு வைக்க முடியும் அப்படின்னு தான் இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இதை ரீசேல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஆனால் எத்தனை பர்சன்டேஜுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த நகைகள் எல்லாம் புழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். இந்த வீடியோவில் வர ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் மற்றவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த 9 கேரட் கோல்டை பற்றின என்னோடய வியூ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் விலை கம்மியாக இருக்குது. இப்போ 22 கேரட் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா 1 பவுன் 77,640 ரூபா வரும். இது வெறும் தங்கத்தோட விலை மட்டும்தான். இதில் செய்கூலி சேதாரம்லாம் சேர்க்கலை. அடுத்ததாக இந்த 9 கேரட் வாங்கணும் அப்படின்னா 1 பவுன் 29,520, தோராயமாக 30,000 ரூபா. இதில் நிறைய புது டிசைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் 37.5% மட்டும்தான் கோல்டு இருக்குது. மிச்சம் 62.5% மற்ற உலோகங்கள் எல்லாம் இருக்குது. பியூர் கோல்டில் வளைச்சி நெளிச்சு அதில் டிசைன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் 22 கேரட்டில் நம்ம ஜுவல் பண்ணுறோம் எப்போவுமே. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த 9 கேரட் கோல்டில் கண்டிப்பாக நிறையா டிசைன்ஸ் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இதை கவரிங் நகைகளுக்கு பதிலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பேர் இந்த கவரிங் நகைகளில் நிறையா காசு வேஸ்ட் பண்ணுவாங்க. அது ரீசேல் வேல்யூவும் கிடையாது, அது பிளெச் பண்ணவும் முடியாதுல்ல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 9 கேரட் கோல்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதில் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இருக்கிறதும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். இப்போது குறைவான சம்பளத்தில் இருக்கிறவங்க கூட அவங்களோட ஃபங்க்ஷனுக்கோ இல்லை மற்ற ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது கழுத்து நிறைய நகை போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 9 கேரட் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கம்மியான அமௌண்ட்டில் நிறைய நகைகள் எடுத்துக்க முடியும். இப்போ இதோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூஸ்வலாக நம்ம 22 கேரட் நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கிராமோட ப்ரைஸில் 60 இல்லைனா 70% கொடுப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் பேங்க்கில். ப்ரைவேட் பேங்க்கில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த 9 கேரட் கோல்டுக்கு ஒரு கிராமுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை. அப்படி நகையை அடகு வைக்கும்போது அவங்க கொடுக்குற பர்சன்டேஜ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு தேவையான பணத்துக்கு நம்ம அதிகமான நகையை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ 22 கேரட் நகையில் ஒரு 2 பவுன் அடகு வச்சு 1 லட்ச ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா அதே 1 லட்ச ரூபாய்க்கு இந்த 9 கேரட் நகையில் 8 பவுன் அடகு வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த 9 கேரட் நகையை நம்ம வாங்கும்போது கொடுக்குற விலையும் கம்மி. அதனால அடகு வைக்கும்போது நம்ம கொடுக்குற நகையோட கிராம்ஸ் அதிகமாக இருக்கும். அவசர தேவைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இன்னும் வரும் காலங்களில் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா எத்தனை பர்சன்டேஜுக்கு இந்த நகைகளை அடகு வைக்க முடியும், இல்லை ரீசேல் பண்ணும்போது எத்தனை பர்சன்டேஜுக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் இதுக்கு வந்து நம்மளால் பதில் சொல்ல முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து 24 கேரட் வந்து பாராக வாங்குறது தான் நல்லது. 22 கேரட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நகையாக வாங்கி நம்ம போட்டும் அழகு பார்த்துக்கலாம். நம்மளோட அவசர தேவைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது எப்படியோ இந்த 9 கேரட் கோல்டை வந்து சில்வர் நகைக்கும் இந்த கவரிங் நகைகளுக்கு பதிலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவரிங் நகைகளை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 9 கேரட் கோல்டு வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.